த ஒன் சூர்யாவோட கருப்பு படத்தோட 2 டேஸ், அதாவது புக் மை ஷோவில் 2 நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோல் அவுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை. அவங்க கருப்பு படத்தோட ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவல் பிக்சரே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க 2 டேஸில் மட்டும் 1.5 மில்லியன் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா விற்றுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயலர் படம் தான் பார்த்தீங்கன்னா 1 டேல மட்டும் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா சோல் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட ஒரு மிகப்பெரிய படம்னு சொன்னால் லியோ சொல்லலாம். அந்த படம் பார்த்தீங்கன்னா 2 டேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.2 மில்லியன் டிக்கெட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆச்சு. ஆனால் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி இப்போ கருப்பு படத்தோட டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டேஸில் மட்டும் 1.5 மில்லியன் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா விற்றுருக்கு. இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட லெவல் எங்கே போகுதுன்னு தெரியல. ஏன்னா இவன் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் ரிலீஸ் ஆகலை. 15ஆம் தேதி தான் மொத்தம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமோ ஆகாதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா குழப்பமாக இருந்தனாலே பார்த்தீங்கன்னா 9 மணி ஷோலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக புக் ஆகல. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 2 நாளில் மட்டும் 1.5 மில்லியன் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா சோல் அவுட் ஆயிருக்கு. அதெல்லாம் எதை வச்சு சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், மக்களிடம் வந்த நிறைய நல்ல விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இனி ஒரு நாட்கள் எவ்வளோ புக்கிங் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, கலெக்ஷன் வேஸில் எந்த அளவுக்கு ரெக்கார்டை பிரேக் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.